ஆதாரம் நீதானையா. நாம் நாம் துணையென நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா. தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. தனியனுக்கு ஆதாரம் நீதானையா. என் துறையே ஆதாரம் நீதானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து துக்கம் மிகு வேளையில் என் சுகிர்தமே துக்கம் மிகு வேளையில் உந்தாசனுக்கு ஆதாரம் நீதானையா. என் துறையே ஆதாரம் நீதானையா. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். புத்தரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தன். சித்தார்த்தன்னா மேன்மையை உருவாக்குபவர் என்று பொருள் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த புத்தர் பிறந்தவொன்னே அவங்க அப்பா ஜோசியம் பார்க்குறாரு. இப்போ இந்த ஜோசியக்கார் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இவர் மிகப்பெரிய ராஜாவாக வருவார், இல்லைன்னா மிகப்பெரிய துறவியாக போயிடுவார். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய ஒன்று மிகப்பெரிய அரசராக வந்துடுவார், இல்லைன்னா மிகப்பெரிய துறவி ஆகிடுவார்னா அவங்க அப்பாவுக்கு பயம் வந்துருச்சு. நமக்கு அப்புறம் நம்ம நாட்டை இவர் தானே அரசாங்கணும், இவர் துறவியாக போவார்னு சொல்கிறார். ஒரு ராஜாவாயிட்டா பரவாயில்ல, ஒரு துறவியாக போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம நாடு என்ன கதியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்கார்ட்டே கேட்குறாரு. ஆருடம் பார்த்தவர்கிட்டே கேட்குறாரு, இவர் துறவியாக போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா அப்போ தான் அவர் சொன்னார், வியாதியஸ்தர்களை, வயசானவங்களை, துறவிகளை, பிணத்தை, மரணத்தை எல்லாம் பார்க்காம இவரை வளர்த்திங்கன்னா போதும். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு 16 வயசு வரைக்கும் அவர் அப்படியே அரண்மனையில் பாதுகாத்து வளர்க்குறார். அவர் வயசானவங்களே பார்த்ததில்ல. அவருக்கு முன்னால் வர்றவங்களாம் எங்கே தான் வரணும், சிரிச்சு கண்ணீர்லாம் அழுகிறவங்க, வருத்தப்படுறவங்களாம் இருக்கக்கூடாது, நோயாளிகள் பேஷண்ட்லாம் அவர் முன்னால் வரக்கூடாது, டெத்து ஊர்வலத்தை டெத்தெல்லாம் அவர் பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி வளர்த்துட்டு அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணும்போது எப்படி ஒரு அழகான கல்யாணம் பண்ணணும்னு அப்போ நிறைய அழகான பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பரிசு கொடுக்குற மாதிரி இவரை கொடுக்க வைக்கலாம். பரிசு கொடுக்கும்போது எந்த பெண் அழகாக இருக்கோ அந்த பெண்ணை இவரை செலக்ட் பண்ணுவாருன்னு வராங்க. அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துட்டே வராரு. கடைசியில் புத்தரை கல்யாணம் பண்ண யசோதரா அவங்க வரும்போது எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு. அப்போ அந்த பெண் எனக்கு ஏதாவது கொடுங்களேன்னு கேட்குறா. ஒன்றா அவர் தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கேட்டு கொடுக்குறாரு. இன்னும் ஏதாவது கொடுங்கன்னு ஒரு முத்து மாலையோ அதை ஒன்று கொடுக்குறாரு. அந்த மாலையை கொடுத்தோன்னா அவள் என்ன சொல்லிட்டா, இந்த மாலை என்னை விட உங்களுக்கு தான் நல்லா இருக்கு, இந்த மோதிரம் போதும், மாலையை நீங்கள் வச்சுங்கன்ட்டா. இந்த தூரத்துல தான் அவங்க அப்பா பார்த்தாரு. பரவாயில்லையே, பொன் நகை மேலே ஆசைப்படாத ஒரு பொண்ணு, இப்படிப்பட்டவ தான் மருமகள் ஆகணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா. நகையே வேணான்னு சொல்லுதில்ல ஒரு பொண்ணு, எந்த பொண்ணு சொல்லும், நீங்கள் வச்சுங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆன பிறகு தேரோட்டியோட வெளியே போகும்போது இவர் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்தாரோ, அயோத்திகரை பார்த்துட்டாரு, வயசானவங்களை பார்த்துட்டாரு, மரணத்தை பார்த்துட்டாரு. பார்த்த பிறகுதான் ஒரு நாள் ராத்திரி சொல்லிக்காம கொள்ளாமல் துறவு போயிட்டார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ சின்ன சின்ன வெளிச்சத்தில் இதில் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், போயிட்டு சில ஆண்டுகள் கழித்து, பல ஆண்டுகள் கழித்து வந்த உடனே அவருக்கு ஒரு பையன் இருக்கு. இவங்க அப்பா நினச்சிட்டாரு, சரி இவங்க தான் துறவியாக போயிட்டாரு, பையனை நம்ம அரசராக்கலான்ச்சா பையனையும் துறவுக்கு கூப்பிட்டோன்னா அவங்க அப்பா புத்தர்கிட்ட ஒரு வரம் கேட்குறார். அவரையும் துறவி ஆக்கிறதுக்கு முன்னால் ஒரு வரம் கேட்குறாரு. இப்பா, இனிமே துறவு போகணும்னா பெற்றோருடைய அனுமதியோடு போகணும்னு ஒரு வரம் கொடுப்பா. இந்த இடத்துல நீங்கள் புத்தர் சிறந்தவர், அவருடைய வாழ்க்கை வரலாம். அந்த தந்தையினுடைய மனம், நீதான் ராஜாவா அவன் நினச்சேன், நீ சொல்லிக்காம கொள்ளிக்காமல் துறவு போயிட்ட, பரவாயில்ல, அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது, உன் பையனாக தான் அவன் நினச்சேன், அவனையும் இப்போ நீ துறவிக்கு உள்ளத்தில் சேர்த்துக்கிட்டேன். ஆக துறவு போகிறது தப்புன்னு நான் சொல்ல விரும்பல, அப்பா அம்மாட்ட அனுமதி கேட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு ரூல் போடுப்பான்னு கேட்டார்னு அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சம்பவம் இருக்குது. இதை ஏன் சார் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? நான் அங்கே ஊழியத்துக்கு போகிறேன், இங்கே ஊழியத்துக்கு போகிறேன், அங்கே போய் பாட்டு போடுறேன், அங்கே சாட்சி சொல்ல போகிறேன், வீட்டில் அப்பா அம்மாவை கவனிக்காமல் போனேன்னு அர்த்தம். நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த வேதனை தான் அவங்க அப்பாவை அந்த ஒரு வரத்தை கேட்க வச்சு.
அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு போகணும்னு சொல்லுப்பான். இது புத்தர் செஞ்சது தப்பா, அவங்க அப்பா கேட்ட வரம் தப்பா விட்டுருங்க. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய டீச்சிங், ஒரு தந்தையினுடைய வேதனை, ஐயோ என் பிள்ளை இப்படி வரும்னு நினைச்சேன், இப்படி ஆகி போச்சு, ஸோ இனிமே இப்படி இருக்கணும்னு நினைக்கிறார்ல. அதே மாதிரிதான் நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மாவை கவனிக்காம நீங்க 1000 ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஞாபகம் வச்சுங்க, உங்க வீட்டில் இருக்கிற கடவுள் உங்க அப்பா அம்மா. உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யற உதவிதான் முதல் நற்செய்தி பணி, அதுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது கூட அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை பேசினார். அதெல்லாம் இவ்வளோ கேட்குறோம். ஆனா 24 மணி நேரம் நாங்க காலையில அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம். செஞ்சு வச்சுட்டு போறது இல்லை. உனக்கும் செஞ்சு வச்சுட்டு அவங்க போனாங்க, ஊட்டினாங்கல்ல, சாப்பிடுனாங்கல்ல, பக்கத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோன்னாங்கல்ல. அப்படிப்பட்ட பெற்றோரை விட்டுட்டு ஊழியத்துக்கு போறதுங்கிறது மேன்மைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த சம்பவத்தை கொண்டு இதோட கனெக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனவே நீங்கள் ஊழியம் செய்யுங்கள், துதியாற்றுங்கள், சாட்சி செய்யுங்கள், அங்க போய் ட்ராக்ஸ் கொடுங்கள், இங்க போய் ட்ராக்ஸ் கொடுங்க, யாரும் வேணான்னு சொல்ல. உங்க அப்பா அம்மாவுடைய மனசு அதை முழுசா அங்கீகரிச்சிருக்கா, அவங்க மனசு என்ன அப்படிங்கிறத யோசித்துட்டு அப்புறம் நீங்க கடவுளை பத்தி சொல்லலாம். கடவுள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பா அம்மாவுடைய மனதுதான் வாசல் வழி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாளில் தியானத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதியானது பிலிப்பி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தியான பகுதியானது மனத்தாழ்மை. இறைவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது மனத்தாழ்மை எதிர்பார்க்கிறார். நான் என்ற அகம்பாகம் நீங்கி மேட்டிமை நீங்கி மனத்தாழ்மையாக வாழ வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கிறார். வரலாற்றிலே ஒரு முனிவர் இருந்தாராம். அந்த முனிவரிடத்தில் ஒரு இளவரசர் வித்தை கற்றுக்கொள்ளும்படி போனாராம். அப்பொழுது அந்த இளவரசர், நான் இந்த சக்கரத்துடைய மகன் என்று பெருமையாக பேசும் பொழுது முனிவர் சொன்னாராம், நான் செத்த பிறகு நீ வா என்று சொன்னாராம். அந்த இளவரசி யோசித்து பார்க்கிற சமயத்தில் ஒன்றும் புரியவில்லை. ஒரு வாரம் கழித்து அவருக்கு புரிந்ததாம், நான் என்ற அகம்பாகம் செத்த பிறகு நீ வா என்று சொல்லுகிற அர்த்தத்தை புரிந்து கொண்டு பிறகுதான் மனத்தாழ்மை அணிந்து கொண்டானாம். ஆம் பிரியமானவர்களே, கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மனத்தாழ்மை எதிர்பார்க்கிறார். தாழ்மையாக இருங்கள் சொல்லி. தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் அரசர் இருந்தார். அவர் பாபிலோன் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெருமை அவருக்குள் வந்தது. இதே வல்லமினால் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று நான் கட்டிய மகா பெரிய பாபிலோன் சொல்லி பெருமையாக பேசினான். அவன் இறைவனை மேம்படுத்தாமல் தன் வல்லமை குறித்து பேசினபடியாலே இறைவன் ராஜ்யபாரம் உணர்த்திட்டு நீங்கிட்டுன்னு சொல்லி அவனை தள்ளிவிட்டாராம். அவன் 7 ஆண்டுகள் காட்டிலே புல்லை மேய்த்து அவன் வாழ்ந்த சமயத்தில் அவனுக்குள் புத்தி வந்ததாம். என்ன? தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், அகந்தியார் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஆம் பிரியமானவர்களே, கடவுளுடைய திருவார்த்தை நமக்கு சொல்கிறது யாக்கோபு 4:10, கடவுளுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். நாம் தாழ்மையாய் மனத்தாழ்மையாய் நடப்பதை இறைவன் விரும்புகிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, நான் பரிகார அந்நியக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போய் இல்லாததால் அந்த ஆயக்காரனை போய் இருந்தாலும் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி பிரார்த்தனை செய்தான். ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்தை எடுக்க துணியாமல் தான் மார்பில் அடித்து கொண்டு, இறைவா பாவியாக என்மேல் கிருபையாக சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு நம்முடைய கிரியைகளை காரியங்களை பெருமையாய் பேசி கொண்டிருக்கிறோம். நான் அதை செய்கிறேன், இந்த காணி கொடுக்கிறேன், இதை கட்டினேன், இதை செய்தேன்னு சொல்லி நாம் நம்மையே பெருமையாய் பேசி கொண்டிருக்கிறோம். கடவுளை மறந்து விடுகிறோம். இறைவனுடைய ஆற்றலாலே எல்லாவற்றையும் நாம் செய்ய முடிந்தது. அவர் எல்லாமே அணுவே அசையாது. அப்பேற்பட்ட இறைவன் முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி இறைவான்னு சொல்லி வரும்போது இறைவன் ஆஸ்வதிக்கிறார். அவர்தான் சொன்னார், இயேசுநாதர் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன்
உயர்த்தப்படுவான்னு சொன்னார். இயேசுநாதருடைய ஊழியத்தின் பாதையிலே யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அவர் சீஷருடைய கால்களை அவரே கழுவினார். அப்பொழுது பேதுரு என்ற சீடர், ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்று கேட்கிற சமயத்தில் ஆண்டவர் ஆச்சரியமாக, நானே உன் கால்களை கழுவும்போது என்று சொல்லி நீங்கள் ஒருவருக்கு ஒரு தாழ்மையாக சொல்லுவதை கற்றுக் கொடுக்கிறார். அப்போது பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் தலையும் கைகளும் கழுவ வேண்டுமே என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டானாம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரு தாழ்மை. ஏன்னா இயேசுநாதர் மிக தாழ்மையாய் தன்னை வெளிப்படுத்தினார். இந்த இயேசுநாதர் ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோப்பிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலோமிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், நம்முடைய எல்லாவற்றிலும் பெரியவர். அந்த பெரிய தெய்வம் என்ன செய்தார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் திருவசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அவர் இறைவனுடைய மகனாயிருந்தும் அதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல் தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமை ரூபெடுத்து மனுஷாயினார், அதாவது சிலுவை பரியந்தம் தாழ்த்தினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற அகம்பாகங்கள், நான் நீ என்ற மேட்டுமையை எடுத்து போட்டு நாம் தாழ்மையாக இருக்கும்படி அழைக்கிறார். கலைஞர் ஒருமுறை சொன்னார், நான் என்று சொல்லும் போது உதடுகள் ஒட்டாதே, நாம் என்று சொல்லும் போது உதடுகள் ஒற்றுமே என்று சொன்னார். ஆகவே நாம் என்று சொல்லி நாம் வாழும்படி கடவுள் அழைக்கிறார். மேகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மனுஷனே கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? நீதியை நியாயத்தை சிநேகித்து இரக்கத்தை நேசித்து மனத்தாழ்மை அல்லாமல் இறைவன் எதிர்பார்க்கிறார். மனத்தாழ்மையை மாத்திரம் எதிர்பார்க்கிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரி, நீங்கள் இருக்கிற பணியிடங்களே, ஆலயத்தில், உங்கள் வாழ்வில் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை நடக்கும்போது இறைவன் உங்களை உயர்த்துகிறார். நான் என்ற மேட்டுமை ஆணவம் படைத்தால் 138ஆம் வசனத்தில் கர்த்தர் மேட்டுமையானோ தூரத்திலிருந்து அறிகிறார், தாழ்மையுடனோ அவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகவே தாழ்மையை அடைந்து கொள்ளுங்கள். நாம் அப்படி தாழ்மை அடைந்து கொண்டு கிறிஸ்துவின் முன்மாதிரியை, மனத்தாழ்மையை பின்பற்றி நாம் இறைவன் கொடுக்கிற மேலான உயர்வான வாழ்வையும் வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு இறைவன் தாமே நமக்கு கிருபை செய்வராக. ஆமேன். நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்யுமாக. எங்கள் அன்பா நேசிக்கிற பிதாவாக இறைவா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதை கொள்ளையான பொருளாக இல்லாமல் தம்மை தாமை தாழ்த்தி வெறுமையாக்கி மனுஷ ரூபமாய் சிலுவன் தாழ்த்தி எங்களுக்காக பாடு சுமந்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அடியார்கள் மனத்தாழ்மையாய் தங்கள் வாழ்க்கையில் அடைந்து கொண்டு நான் என்ற அகமாக தூக்கி எறிந்து உம்மை போல வாழ்வது அருள் புரிவீராக. இறைவா, அவர்களுடைய வாழ்வில் தடையாக்கிற ஆசைகளை நீக்கி போட்டு அவர்கள் நீ கொடுக்கிற மேலான உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் தங்களை தாழ்த்தி ஒப்புடுத்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. நீங்கள் அப்படி சீக்கிரமைக்காமல் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,00,008.